எல்லோரும் இன்புற்றிருப்பதை தவிர வேறொன்றுமறியேன் பராபரமே. அனைவருக்கும் ஆனந்தமான வணக்கம். நம்ம வணக்கம் சொல்லும் பொழுதே ஒரு ஆனந்தம் இருக்கணும் இல்லையா? பிளே தமிழ் நேயர்கள் பல நல்ல விஷயங்களை பிளே தமிழ் வாயிலாக கேட்டு தெரிஞ்சு நடந்து கொண்டு வருகிறீர்கள். இந்த பிளே தமிழ் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே எனக்கு பெரும் மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம். கிரகநிலை மாற்றங்கள். இந்த கிரகநிலைகள் மாற்றத்தினால நமக்கு என்னென்ன லாபங்கள் நடக்க போகுது, எப்படி அதை லாபமாக மாற்றிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்று பேச போகிறோம். அவசியமாக இந்த காணொளியை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் ஜாதகம் இருக்கீங்க? நீங்கள் ரிஷப ராசியாக இருக்கலாம், மேஷ ராசியாக இருக்கலாம், மிதுன ராசியாக இருக்கலாம், கடக ராசியாக இருக்கலாம். 12 ராசியில் ஏதோ ஒரு ராசியாக நீங்கள் இருப்பீங்க. இப்போ இந்த ராசிக்காரர்கள் இவங்க தான் இதை பார்க்கணும், அவங்க தான் பார்க்கணும்னு இல்லை. எல்லா ராசிக்காரர்களுக்குமே நாங்கள் இந்த விஷயத்தை போடுறோம். ஒளிப்பதிவாக நாங்கள் உங்கள் பதிவேற்றி உங்களுக்கு கொடுக்குறோம். அதில் ரொம்ப முக்கியம், நீங்கள் பார்த்துட்டு யாருக்கும் பார்க்கலைன்னா கூட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா சில நேரங்கள் நமக்கு ஒரு பொன்னான வாய்ப்புகளை கொடுக்கும், ரொம்ப அற்புதமான தருணங்களை ஏற்படுத்தும். அதில் அப்படி ஒரு தருணம் தான் இந்த காலகட்டம். இந்த காலகட்டம் நம்ம வாழ்க்கையில் எதிர்பாராத திருப்பங்களை எளிதாக கொடுக்கக்கூடிய நேரம். ரொம்ப கனவு கண்டு இருப்போம் இல்லையா? நிறைய விஷயங்களை ரொம்ப கனவாக வச்சுருந்தாங்க, நடக்கவே இல்லை. ரொம்ப எதிர்பார்த்துருந்தேன், கை கொடுக்கவே இல்லை. இப்படி பல புலம்பல்கள் கூட நம்ம மனசில் இருக்கும். அதுக்கெல்லாம் இப்போ ஒரு தீர்வு, முத்தாய்ப்பாக ஒரு தீர்வு ஏற்படக்கூடிய நேரம். தீர்வுனா என்னென்னா, நாம் நினைக்கிறது நடக்கும், அதான் தீர்வு. அப்படி இந்த தீர்வுக்குள்ள சில சூட்சமங்கள் காத்திருக்கு. இதை செஞ்சால் நமக்கு எளிமையாக தீர்வு கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி அழகாக உங்களுக்கு பரிகாரத்தோடு சொல்ல போகிறேன். கிரக பயிற்சிகள் சுக்கிரன், ராகு, சனி, சூரியன், புதன், செவ்வாய், குரு, கேது, எல்லா கிரகங்களும் நம்மளை எந்த அளவுக்கு இப்போ பாசிட்டிவாக, எந்த அளவுக்கு நம்மளுடைய நடப்புகளை கொடுக்க போகுதுங்கிறத தெளிவுபடுத்துவதற்கான பதிவு. அதில் முக்கியமாக ஒரு 4 கிரகங்கள் நம்மளை மிரள வைக்க போகுது. பார்த்தீங்களா? ஆண்டவனுடைய உத்தரவு. அந்த 4 கிரகங்கள், அதுக்கு நாம் என்ன சிரேயஸ் பண்ணணும், என்ன பரிகாரம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் உங்களுக்கு தகவலாக கொடுக்குற அரிய சந்தர்ப்பம். வாங்க ஒவ்வொரு ராசிக்கு போவோம். உள்ளதை சொல்கிறதுல எவ்வளோ பிரச்சனை இருக்குது, ஒரு உண்மையை மறைக்கிறதுல எவ்வளோ பிரச்சனை இருக்குது. சில இடங்களில் உள்ளதை சொல்லணும், சில இடங்களில் உண்மையை மறைக்கணும், சில இடங்களில் முந்திக்கணும். இப்படி சில தருணங்களை இப்போ துளாராசி செய்ய வேண்டிய கட்டாயம். ஏன்னா 4 கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அதில் செவ்வாய் 4வது இடத்துல இருந்து ரொம்ப முக்கியமானவர்கள்ட்ட நீங்கள் உதவி கேட்டிங்கன்னா கிடைக்காது. இந்த நேரத்தில் ரொம்ப பாசமானவர்கள்ட்ட உதவி கேட்காதீங்க, கை விரிச்சிடுவாங்க. பாசமானவர்கள் உங்கள்கிட்ட உதவி கேட்பாங்க, நீங்கள் செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படும். ஆனால் 4ல் செவ்வாய் உச்சம் பெறும் பொழுது உங்கள் குடும்பத்தில் இருக்கிற மெடிசன் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளங்கள் உங்களுக்கு கிளியர் ஆகும். அறுவை சிகிச்சைகள்லாம் ஏதாவது பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்தால் அதெல்லாம் விலகிடும். அது மாதிரி ஏதாவது பெரியவர்களுக்கு உடம்பு சரியாமல் இருந்ததுன்னா அவங்களுக்கு செலவு பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்தால் அது விலகிடும். 4ல் செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறார். மண் சம்பந்தமான லாபங்கள், பூமி சம்பந்தமான லாபங்கள், பெருத்த தொகைகள் ஏதாவது கிடைக்கும். அடமானம் ஏதாவது வச்சு ஒரு பொருளை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதிகமாக பணம் கிடைக்கும். ஒரு கடன் பிரச்சனையிலிருந்து கொஞ்சம் வெளியில் வரத்துக்கு ஒரு நல்ல சான்சஸ் இந்த செவ்வாய் கொடுக்குறார். பூர்வீக புண்ணியஸ்தானத்தில் புதன், சுக்கிரன், ராகு இவங்கெல்லாம் போய் உட்கார்ந்து இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் பிப்ரவரி 7க்கு பிறகு பூர்வீக புண்ணியஸ்தானத்துக்கு போகிறார்.
ஸோ இப்போ பூர்வீக புண்ணியஸ்தானத்துக்கு போகும்போது பூர்வீக யோகங்கள் கிடைக்க போகுது. உங்கள் பூர்வீக வீட்டில் நீங்கள் இருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். பூர்வீகத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்திக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். இடமாற்றங்கள் நடக்கும் துளாராசிக்கு. அதுவும் பார்த்திங்கன்னா குடும்பத்தாரோடு சேர்ந்து ஒரு விழா கொண்டாட வேண்டிய கட்டாயம் ஏற்படும். போன வருஷம் இந்த குடும்ப உறுப்பினர்கள்லாம் ஒன்று சேரல சுவாமி, ஆனால் இந்த வருஷம் சேர்றான் சுவாமி, அப்படி ஒரு தகவல். நல்ல மனுஷங்க பிடிச்சவர்களோடு பயணங்கள் மேற்கொள்வது, நேர்த்தி கடன் பண்ணிக்கிறது, இதெல்லாம் இப்போ நடக்கும். குலதெய்வ வழிபாடுகள் செய்கிறது இப்போ நடக்கும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டக்கூடிய நேரம் ஏற்படும். ரொம்ப சிறப்பான ஒரு அற்புதமான நேரம். வம்ச விருத்தி ஏற்படும். வம்ச விருத்தி, ஆண் குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். கடன் பிரச்சனைகளில் நெருக்கடியாக இருந்தவங்களுக்கு யாராவது சிபாரிசு செஞ்சு கடன் தொகையை குறைச்சி உங்களுக்கு நல்ல ஹெல்ப் பண்ணுவாங்க. நகை அடமானம் இருந்தால் மீட்கப்படும் சொல்லுவாங்க. அது பேர் மீட்கிறது சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த நேரத்தில் கௌரவ பிரச்சனைகள் சக்ஸஸ் ஆகும். பிரச்சனைகள்லாம் விலகி அது சக்ஸஸ் ஆகும். தன்மானம் காக்கப்படும். குரு பகவான் 9வது இடத்திலிருந்து முகம் தெரியாத மனிதர்களால் நமக்கு ஒரு நல்ல உறுதுணையாக உதவிகள் கிடைக்கும். கௌரவ பிரச்சனைகள் விலகும். எங்கே நம்ம தன்மானம் விட்டுடுவோமோன்னு நினச்சி பயந்த இடத்துல தன்மானம் கிடச்சிரும். சொந்த பந்தங்கள் எல்லாமே கொஞ்சம் திரும்பி பார்ப்பாங்க. பரவாயில்லையப்பா போய்ச்சிக்கிட்டியே அப்படிலாம் சொல்லுவாங்க. இது ஒரு நல்ல நேரம். துளாராசிக்கு கிரகங்கள் கைவிடாது, உறவுகள் கைவிட்டாலும் அதில் உறவுகளும் இப்போ இணைய போகுது. உறவுகளும் கை கொடுக்க போகுது, கிரகங்களும் கை கொடுக்க போகுது. நல்லா இருக்க போகிறீங்க. ஸோ பெருத்த சிரமங்கள்லாம் விலகி நன்மைகளை பெறக்கூடிய அற்புதமான ஒரு காலமாக துளாராசிக்கு இந்த நேரம் ஏற்படுகிறது. செய்ய வேண்டிய பரிகாரம், அவசியம் செய்ய வேண்டிய பரிகாரம் அன்னதானம். செவ்வாய்க்கிழமையில் அஷ்டமி, தேய்பிறை அஷ்டமியில் இல்லை செவ்வாய்க்கிழமையில் கால பைரவர்னு சொல்லுவாங்க. அந்த பைரவர் கோவிலுக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுத்து தயிரஞ்சாதம் சொல்லுவாங்க, தயிர் சாதம் அன்னதானம் பண்ணுங்கள். நல்ல சுவையான தயிர் சாதமாக அன்னதானம் பண்ணுங்கள். தயிரில் எப்பயுமே சுவை அதிகமாக இருக்கணும். சாப்பிட்டா தூக்கம் வரணும், மயக்கம் வரணும், அப்படி ஒரு அன்னதானம் பண்ணணும். தயிர் சாதம் அதோடு சேர்த்து வாய்ப்பு கிடைச்சா வடமாலை பைரவருக்கு சாத்தி வடையும் சேர்த்து அன்னதானம் பண்ணுறது நல்லது. ஆளுக்கு ஒரு வடை செவ்வாய்க்கிழமையில் பண்ணுங்கள், இல்லை தேய்பிறை அஷ்டமியில் பண்ணுங்கள். தரித்திரம் விலகும், கஷ்டம் விலகும், கடன் விலகும், சௌகரியம் பிறக்கும், வழி பிறக்கும். கடகம், துலாம், விருச்சகம், மேஷம் இந்த ராசிக்காரர்களோடு நீங்கள் நெருக்கம் வைத்துக்கொள்வது நல்லது இந்த நேரத்தில். கடகம், துலாம், விருச்சகம், மேஷம் இவர்களால் உங்களுக்கு ஒரு லாபம் ஏற்படும். கும்பராசிக்காரர்கள் இப்போ உங்களுக்கு செட் ஆக மாட்டாங்க, வேண்டாம். அவங்கள கண்டாலே உங்களுக்கு இப்போ பிடிக்காமல் போயிடும், செட் ஆகாது. அதனால் துளாராசிக்காரர்களுக்கு இவர்கள் மூலமாக சகாயம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. துல்லியமாக சில விஷயங்களை ஆராய்ஞ்சு செயல்படுங்க. வேப்ப மரம்னு சொல்லுவாங்க. இந்த வேப்ப மரத்திலே ஏற்பட்டிருக்கக்கூடிய சுவாமி, அது வேப்ப மரமாக இருந்தால் மகமாயின்னு சொல்லுவாங்க, ஆலமரமாக இருந்தால் முனீஸ்வரன்னு சொல்லுவாங்க, அரச மரத்தில் சாமி இருக்கும், பிள்ளையார் இருக்கும். அதுமாரி மரத்தில் இந்த விருட்சம்னு அதுக்கு பேர், விருட்சத்தில் இருக்கக்கூடிய சுவாமி, அந்த சுவாமி வழிபாடு பண்ணுறது இப்போ நல்லது. துளாராசிக்கு பெரிய அற்புதங்கள் நடக்கும். அந்த சுவாமியை போய் வழிபாடு பண்ணுங்கள். அது ஒரு மிராக்கலாக உங்களுக்கு பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஒரு டைமை ஏற்படுத்தும். நீங்கள் ஏதாவது ஒரு யூனிட் ஆரம்பிக்கணும், ஒரு விஷயம் சக்ஸஸ் பண்ணணும், ஒரு பிரம்மாண்டத்தை உருவாக்கணும், பணத்தேவைகளை பூர்த்தி பண்ணணும், நான் அந்த சமூகத்தில் ஒரு உயர்வான இடத்த அடையணும்லாம் நினச்சிங்கன்னா மரத்தில் இருக்கக்கூடிய சுவாமி நீங்கள் நிறைய இடம் பார்க்கலாம். அது மாதிரி சுவாமிக்கு வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். அபிராமி அந்தாதியில் 15வது பாடலை பாடுங்க. வீட்டில் ஒரு விளக்கேற்றி வச்சுட்டு 15வது பாட்டை தொடர்ந்து பாடிட்டு வாங்க. அம்பாளை உருகி பாடுங்க. ரொம்ப நல்ல நிலைமை ஏற்படும், மகிழ்ச்சியான சந்தர்ப்பங்கள் ஏற்படும், கௌரவம் தலை தூக்கும். கவலைப்பட வேணாம், நல்ல நேரம். கிரக மாற்றம் உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும். வாழ்த்துக்கள்.